வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மோதும் போட்டியில் வெற்றி யாருக்கு? ஜோதிட சிறுவனின் துல்லிய கணிப்பு. அதாவது T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடைபெற உள்ளது. குரூப் ஏ பிரிவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பும் ஏற்பட்டு இருக்கு. T20 உலகக்கோப்பை தொடரில் அயர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் இந்தியா 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்திய அணியின் ரன் ரேட் உச்சத்திற்கு சென்று இருக்கு. ஆனால் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் கத்துக்கொட்டி அணியான அமெரிக்காவிடம் தோல்வியை சந்தித்து இருக்காங்க. இதனால் இந்திய அணியிடம் தோல்வி அடைந்தால் பாகிஸ்தான் அணி சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேற முடியாத நிலையும் உருவாகும். இதனால் பாகிஸ்தான் அணிக்கு இந்த போட்டி வால்வாசாவா போட்டியாகவும் இருக்கு. இதுவரை T20 உலகக்கோப்பை தொடரில் ஒரே ஒரு முறை மட்டுமே இந்திய அணியை பாகிஸ்தான் அணி வீழ்த்தி இருக்காங்க. கடந்த T20 உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்திய அணி கடைசி பந்தில் வெற்றி பெற்றது. இதனால் இரு அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தை ரசிகர்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து இருக்காங்க. இந்த நிலையில் தான் தற்போது இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மோதும் போட்டியில் வெற்றி யாருக்கு என்று நம்ம ஜோதிட சிறுவன் அவர்கள் கணித்து கூறியிருக்காரு. அதிலும் இந்த இரு அணிகளின் கேப்டன்களின் ராசியின்படி அவர்களது ஜோதிட கட்டங்கள் இன்றைய தினம் என்ன சொல்கிறது என்றும் துல்லியமாக கணித்து இருக்காரு நம்ம ஜோதிட சிறுவன். இதில் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவின் ராசி மேசம், பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாமின் ராசி துலாம். இதில் மேச ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, வெள்ளை, நீலம். அதிர்ஷ்ட என்னன்னு பார்த்தோம்னா 9 கூட்டு எண்களான 9, 18, 27, 36, 45. அதிர்ஷ்ட 4ன்னு பார்த்தோம்னா செவ்வாய் பார்வை இருப்பதால் புதன், ஞாயிறு ஆகும். அதற்கடுத்தபடியாக பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாமின் துலாம் ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட என்னன்னு பார்த்தோம்னா 6 மட்டும்தான். அதிர்ஷ்ட நாளாக சுக்கிரன் பார்வை இருப்பதால் வியாழக்கிழமை மட்டும்தான். இதில் ரோஹித் சர்மாவின் மேச ராசியின்படி 9 கூட்டு எண்களான 45 ஜெர்சியின் நம்பருடனும் அதிர்ஷ்ட எண் 9 போட்டி நடைபெறும் தினத்துடனும் ஒத்துப்போகுது. அதே போல அதிர்ஷ்ட நிறம் நீளம் ஜெர்சியின் நிறத்துடனும் அதிர்ஷ்ட நாள் ஞாயிறு போட்டி நடைபெறும் நாளுடன் ஒத்துப்போகிறது. ஆனால் அந்த பக்கம் பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாமுக்கு அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நாள், அதிர்ஷ்ட நிறம் என எதுவுமே ஒத்துப்போகல. இதனால் இந்த போட்டியின் ரிசல்ட் எப்படியோ இந்திய அணிக்கு சாதகமாகத்தான் வரும் என்று நம்ம ஜோதிட சிறுவன் துல்லியமாக கணித்து கூறியிருக்காரு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.